ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இந்த ஸ்லோகத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே, சுதர்சன பெருமாள் என்னோட வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப உதவியும் எப்பவும் நினைக்கிறபடியும் பொறுத்தையார் என்ன ஒரு தனி மனுஷியாக பார்க்குற அளவுக்கும் என்னை உயர்த்தியிருக்கார். புது பெருங்குளத்தூரில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 நிமிஷம் நடையில் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதியும் இருக்குது. அந்த ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் 16 கையோட 16 கையில் இருக்கிற ஆயுதத்தோட எல்லாத்துக்கும் நன்மை பண்ணுறார். எல்லா வித தீய சக்திக்கும் நன்மை பண்ணுறவர். அந்த பெருமாளுக்கு, அந்த சக்கரத்தாழ்வாருக்கு என்னால் முடிஞ்ச உபயம் பண்ணுற அளவுக்கு எனக்கு அந்த வலிமையை கொடுத்து அந்த கொடுப்பினையை கொடுத்தார். திருப்பதி பெருமாளை சேவிச்சுட்டு சக்கரத்தாழ்வாரை சேவிச்சுட்டு அதனால் நான் சுதர்சனான்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா வித வாழ்க்கையில் இருக்கிற விஷயத்துக்கும் ஒரு பெரிய கஷ்டம் வரும்போது தான் சுதர்சன பெருமாளை ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனான்றத சொல்லணும். எப்போவுமே சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம எப்போவுமே ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனோம்னா நல்லதில்லை. ஒரு ஆபத்துன்னு வரும்போது தான் ஒரு ஆயுதம் வேணும். அதனால் சுதர்சனான்ற சொல்கிற அந்த வார்த்தையுமே ஒரு பெரிய விஷயத்துக்கு, ஒரு நம்மளை காப்பாற்றுறதுக்கு நம்ம வேண்டுறது. கஜேந்திரனுக்கு எப்படி ஒரு ஆதி மூலமேன்னு கூப்பிட்டோன்னா சக்கரத்தை அவர் கொடுத்து காப்பாற்றினாரோ, அந்த மாதிரி அந்த சுதர்சன பெருமாள் எல்லாரையும் காப்பாற்றுவார். அவரை மனசால் நினைச்சிண்டு எந்தவித எதிரிகளும் வராமல் அந்த வெற்றியை கொடுக்குறவர் சுதர்சனர். அதனால் நான் எல்லா விஷயத்துக்குமே என்னோட எல்லா விஷயத்துலேயும் சுதர்சன பெருமாள் அவரை நினச்சிண்டு அவரை பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட ஓமத்தில் கலந்துண்டு அதனால் வந்த பலன்தான் இன்றைக்கி நான் தனி மனுஷியாக அவருக்குன்னு நான் சில செய்ய முடிஞ்ச கொடுப்பனையும் கொடுத்துண்டு திருப்பதி பெருமாளையும் சேவிச்சுண்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்படி இந்த விஷயத்த சொல்கிற அந்த கொடுப்பனையும் அவர் தான் கொடுத்துருக்கார். அதனால் சுதர்சன பெருமாளை எப்போவுமே நினச்சிக்கணும். அதே சமயம் பெரிய ஆபத்து வரும்போது நீ தான்ப்பா காப்பாற்றணும்னு சொன்னால் நிச்சயமாக சுதர்சன பெருமாள் காப்பாற்றுவார். கட்டாயம் எல்லாருக்கும் எல்லாம் நல்லது நடக்கும். எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும். ஜெய் ஜெய ஸ்ரீ சுதர்சனா.